பாரு அன்பு, இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு வேற பார்க்கறதெல்லாம் வீட்டு வாசப்படியோட விட்டுட்டு வந்துரு. வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு புருஷனா கூட பிறந்தவங்களுக்கு நல்ல அண்ணன் தம்பியா மட்டும் இரு. ஏய், என்ன அட்வைஸா? அட்வைஸ் எல்லாம் இல்ல, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். என் கோவத்தை உன் பக்கம் திருப்பிடாத. என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடி அடி. இருக்கிற டென்ஷன்ல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத, இல்ல ஒண்ணே அடிக்க வேண்டியது வரும் பாத்துக்க. அதானே பொண்ணுங்களை அடிக்கிறது தானே ஆம்பளத்தனம் நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்க தான் அடிச்ச கேள்வி கேட்க மாட்டோமே, அந்த நினைப்பு தானே. அடி அடி. ஏன் தயங்குற? தங்கச்சி அடிச்சல, என்ன அடிக்கிறது உனக்கு என்ன பெரிய விஷயமா என்ன? உன்னை எதனால தெரியுமா அன்பு எனக்கு பிடிச்சது? ஒரு அம்மாவுக்கு நல்ல புள்ளையா, ஒரு அக்காவுக்கு பாசமான தம்பியா, ஒரு தங்கச்சிக்கு ஃப்ரெண்ட்லியா அன்பு காட்டுற ஒரு அண்ணனா நான் உன்னை பார்த்தேன். அந்த அன்புதான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவனைதான் நான் விரும்பினேன். அண்ணா அக்கா தங்கச்சின்னு இவ்வளவு சொந்தங்களோட பிறந்த ஒருத்தன் உறவுகளுக்கு மரியாதை கொடுப்பான் நம்பினேன். சொல்ல போனா நான் உன்னை அதிகமா நேசிச்சதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான். ஆனா நீ என்னடானா ஆசையா உன்கிட்ட உரிமையோட ஓடி வந்து விளையாடின தங்கச்சிய கை நீட்டி அடிக்கிற. இது ரொம்ப தப்பு. நீ தப்பாவும் இருக்க. நீ பண்ண தப்புக்கு ஆனந்தி கிட்ட போய் சாரி சொல்லு. என்னது? சாரி கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஓ, ஒரு பொண்ணு கிட்ட சாரி கேட்கணும்னா உங்க ஈகோ தடுக்குதுல்ல? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் நீயும் நிரூபிக்காத அன்பு. தேவி அண்ணிய என் அண்ணன் அடிச்ச போது மட்டும் உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. அந்த கோவம் மட்டும் நியாயம். அதுவே ஆனந்திய கை நீட்டி அடிக்கும் போது மத்தவங்களுக்கு வந்து அது தப்பு. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க நியாயத்தை வச்சுப்பீங்கல்ல? கட்டின புருஷனோ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புதான். எல்லா உறவுகளும் கூட இருக்கும் போது அதோட வேல்யூ நமக்கு தெரியாது அன்பு. எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு அந்த உறவோட வேல்யூ தெரியும். இப்போ உன்னை சுத்தி அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அதனால உனக்கு தங்கச்சி தானே அலட்சியம் வரலாம். ஆனா அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருந்தும் அவங்கள பிரிஞ்சிருக்கிற எனக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். என் அன்பு அவன் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுற. பாத்தியாமா, கட்டின புருஷனுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை வந்துராதா? அப்படி வந்துட்டா குடும்பத்தை பிரிச்சு தனி கொடுத்தனம் போயிடலான்னு எத்தனை மருமக சொல்றாங்க. அவங்களுக்கு மத்தியில புருஷன் பண்ண தப்பால புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் மன கஷ்டம் வந்துடக்கூடாது, அவன் குடும்பத்துக்குள்ள எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் பண்ண தப்ப அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு கூட பிறந்த தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற. நீ பெத்த பிள்ளைங்களால பாக்கியசாலியா இருக்கியா இல்லையான்னு தெரியல, ஆனா சத்தியமா சொல்றேன், உனக்கு கிடைச்ச 2 மருமகளுங்களுக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும்மா. இல்ல இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இந்த குடும்பமே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் தான் சொல்லுவேன். நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் அவ கேக்குறா. எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறா பாரு. அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவனை தகச்சு போய் நிக்கிறான். இதுக்கப்புறம் அவ பாத்துப்பா, நீ வா. இப்ப என்ன சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி சாரி. ஏய், ஏதோ வேலை டென்ஷன்ல உன்னை அடிச்சிட்டேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் உன்னை அடிச்சது தப்புதான். ஆனந்தி ப்ளீஸ் மன்னிச்சிடு ஆனந்தி. ஏய், நான் ஆசையா உன்கிட்ட விளையாடினேன், என்ன அடிச்சிட்டல நீ.
இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஆனந்தி, நான் தான் சாரி சொல்றேன்ல. ஒன்னும் தேவையில்ல. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் விளையாட மாட்டேன், உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன், உன் கூட பேச கூட மாட்டேன். நான் யாரையும் டென்ஷன் பண்ணல, தொந்தரவும் பண்ணல. போதுமா? ஏய் ஆனந்தி, இப்படிலாம் சொல்லாத. நான் இவ்வளவு நாள் இப்படிலாம் நடந்திருக்கேனா? உன் கூட எப்பவுமே நானும் ஜாலியா தானே விளையாடி இருக்கேன். ஏதோ ஸ்டேஷன்ல இருந்த டென்ஷனை உன் மேல காமிச்சிட்டேன். தப்புதான், சாரி. வேணும்னா நீயும் என்ன அடிச்சுக்கோ. ஆனந்தி, அவன் தான் சாரி சொல்றான்ல, விடு. ஆ, இனிமே உன்கிட்ட விளையாடினா அடிப்பியா? அடிக்க மாட்டேன். கிண்டல் பண்ணா திட்டுவியா? திட்ட மாட்டேன். சத்தியமா? ப்ராமிஸ். ஆனாலும் நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன்? இப்ப நீ என்ன அடிச்சிட்டல்ல, அதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. சரி, என்ன பனிஷ்மெண்ட் கொடு. நீ கண்ணு மூடு. ம். பாரு. ஏய், என்ன இவ? சாரி கேட்டதுக்கு எப்படி கொட்டிட்டு போயிருக்கா பாரு. என்ன இவ? அன்பு, ஆ. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடு. சரிக்கா. சாரி கேட்டேன், போதுமா? தேங்க்ஸ் அன்பு. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் நீ சாரி சொன்னதுக்கு. பரவாயில்ல, எனக்காக தானே சொன்னேன். இதுதான் என் அன்போட கேரக்டர். இப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சரி, அப்படி நீ அவளை கோபப்பட்டு அடிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? அன்பு, உன்கிட்ட தான் கேக்குறேன், அது என்ன கிஃப்ட்? ஆ, ஆ, அது கிஃப்டே இல்ல. கிஃப்ட்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அப்ப அது வேற என்ன? ஆ, அது ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். அது அங்க சேஃபா வைக்க முடியாதுல்ல, அதான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அவ்வளவுதானா? அது அப்பவே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டீங்க? அதுக்குள்ள ஆனந்தி அதை புடுங்கி சண்டை போட்டு கோவப்பட்டு என்னென்னமோ நடந்துருச்சு. சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம்.